யூடியூப் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேல் இந்தியா. தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டைம்லைன் என்ன அப்படின்னா அட்மிஷன் அப்படிங்கக்கூடிய டைம்லைன். இது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், எல்லா விதமான துறைகளிலுமே வந்து ரொம்ப குரூஷியலான டைம் இது. ஸோ அப்படிப்பட்ட டைமில் இன்னைக்கு நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் மூலமாக நிறைய கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி ஜேடபிள்இ இருக்குது, ஸோ நீட் இருக்குது மெடிக்கலுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து எத்தனையோ ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கேம்பஸ் என்ட்ரன்ஸ், நிறைய கல்லூரிகள் கேம்பஸ் என்ட்ரன்ஸின் மூலமாக மாணவர்களை வந்து அவங்களோட கல்லூரிகளுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறப்போ ஜேடபிள்இ இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஒரு 10 கல்லூரிகள் என்னவா இருக்கலாம், அந்த கல்லூரிகளினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கலாம். ஸோ அப்படிங்கக்கூடிய சில தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் இந்த குரூஷியல் பீரியடில் ஸோ மிகச்சிறந்த கல்லூரிகள் என்ன, கோர்சஸ் என்ன, அதை பற்றின நிபுணர்கள் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு வரும் வீடியோக்குள்ளே கிடைக்கும். ஸோ நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மாணவர் சமுதாயத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 10 கல்லூரிகள், ஸோ ஜேடபிள்இ இல்லாமல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த 10 கல்லூரிகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது பிட்ஸ் பிளானின்னு சொல்லப்படக்கூடிய பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். ஸோ இந்த கல்லூரி வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரி ஸோ 4-6 லட்சங்கள் வந்து வருடத்திற்கு செலவாகுது. இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்களை உருவாக்கக்கூடியது எங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். ஸோ அதனால வந்து மிகச்சிறந்த கல்லூரிகளில் பிட்ஸ் பிளானி முதலிடத்தில் இருக்குங்க. ஸோ இதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய NSUT அப்படிங்கக்கூடிய யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா 2-3 லட்சங்கள் வருடத்திற்கு உங்களுக்கு செலவாகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். இதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT புனே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு 3-5 லட்சங்கள் வரைக்கும் உங்களுக்கு செலவாகுதுங்க. இதற்கு அடுத்தது இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்லையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஸோ இந்த கல்லூரி சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் படிக்கணும்னா 0.5 1.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு அடுத்தது இருக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிறது மணிப்பால் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT கர்நாடகா. ஸோ MIT கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4-6 லட்சங்கள் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு அடுத்தது BIT பெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. உலக அளவில் சிறந்த என்வாயன்மெண்ட்டும் சரி அல்லது பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் வந்து இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. என்ட்ரன்ஸ் கூட இப்போ பக்கமாக VITயில் போயிட்டு இருந்ததுங்க. ஸோ இந்த கல்லூரி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2-5 லட்சங்கள் வருடத்திற்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இதற்கு அடுத்ததாக BMSCன்னு சொல்லப்படக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய BMS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 லட்சங்கள் வரைக்கும் ஆனுவல் ஃபீஸாக பெறுறாங்க. இதற்கு அடுத்ததாக SRM இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி SRM யூனிவர்சிட்டி. ஸோ இதுவும் இப்போ பக்கமாக என்ட்ரன்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5-4 லட்சங்கள் வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸாக எடுத்துக்கிறாங்க. இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா MS ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி MSRIT. ஸோ இது பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 லட்சங்கள் வரைக்கும் உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸாக இருக்குது. இதற்கு அடுத்ததாக RV காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் RVCE பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரி 2.5-4 லட்சங்கள் வரைக்கும் ஆனுவல் ஃபீஸாக பெறுறாங்க. இந்த கல்லூரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தினுடைய தலை சிறந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸையும் இங்கேயும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், தலை சிறந்த கம்பெனிகள் கூகுளில் இருந்து, மைக்ரோசாஃப்ட்ல இருந்து, ஸோ போஷ்ல இருந்து எல்லா விதமான உங்களுக்கு ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக இருக்கக்கூடிய வேல்யூ ஆடட் கோர்சஸாக இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக Tier 1 காலேஜஸை தாண்டி சில ரெப்யூட்டட் காலேஜஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனோட அனாலிசிஸ். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஜேடபிள்இ வந்து எழுதினேன், அதில் நான் மிஸ் பண்ணிட்டேன், அல்லது வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய சிறந்த கல்லூரிகளை நான் படிக்கணும்னு விரும்புகிறேன், நார்மலாக இருக்கக்கூடிய எல்லாரும் போகக்கூடிய இப்போ TNA மட்டும்தான் அப்ளை பண்ணி நான் போகிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் நான் வேற ஒரு விதமான நோக்கத்தோடு நான் கல்லூரிகளை அணுகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த கல்லூரிகளை உங்களோட லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வேறு சில நல்ல தகவல்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி தான் இந்த
வருடத்தில் வந்து நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் கல்லூரிகள் ரிலேட்டடாகவும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மாணவர் சமுதாயத்துக்கு உங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.